பிடித்த உணவாகவே இருந்தது. கண்ணே, நீ போன பின்னால் பட்டினி மட்டுமே என் உணவாகி போனது. வெளியே சென்று வீடு திரும்பும் போது அது நள்ளிரவாய் இருந்தாலும் கூட கதவை தட்டும் முன்னாலே திறந்து விடுவாய். நான் உன்னிடம் நீ என்ன பாரதிதாசன் சொன்னதை போல் வெளியே சென்ற கணவன் வீடு திரும்பும் வரை மனைவி கருமரத்தால் செய்த கதவா என்பேன். உள்ளே இருந்த நீ உங்கள் காலடி ஓசையிலே உங்கள் காதலை நான் அறிவேன் என்று கண்ணதாசனாய் பதில் சொன்னார். கண்ணே, பால் கணக்கு எழுத நீ போட்ட கோடுகள் மீது தேய்த்து தேய்த்து சுவரும் தேய்ந்து போனது, என் விரலும் தேய்ந்து போனது. நீ இல்லாத உலகத்திலே என் பணிகளை செய்ய 1000 பேர் கிடைப்பார்கள். பரிவோடு செய்ய உன்னால் மட்டுமே முடியும். உன்னோடு கோவிலுக்கு செல்வேன், கும்பிடுவதற்காக அல்ல, நீ கூப்பிட்டதற்காக. நெற்றியில் திருநீர் பூசச் சொல்வாய், எனக்கும் சேர்த்து நீயே பூசிக்கொள் என்பேன். இருந்தாலும் நீ பூசி விடுவாய். இப்போதெல்லாம் என் நெற்றி நிறைய திருநீர், உன்னை எரித்த சாம்பல் தான். முன்பு நீ பூசி விடுவாய், இப்போது உன்னையே பூசிக்கொள்கிறேன். அன்று